Hi friends, welcome back to my channel Banu's Recipe. என்னோட subscribers எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல இன்னைக்கு 100வது வீடியோ அப்லோட் பண்ண போறோம். நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோல இந்த 100th வீடியோ அப்லோட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பெஷலான இந்த டேல நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கல்யாண விருந்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இந்த மீட்டா கானா அப்படிங்கிற ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாஸ்மதி ரைஸ்ல வச்சு செய்யற இந்த இனிப்பு சோறு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை 2 விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறோம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இது கூட ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ நல்லா விசில் அடங்கிருட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 200 கிராம் அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அன்னாச்சி பழம் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்டு ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதி வெந்ததும் ஒரு 1/4 கிலோ சர்க்கரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். அன்னாசி பழம் நல்லா வெந்து சர்க்கரையும் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வெந்து மீட்டா கானா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.